கொஸ்டின் நம்பர் 7 ஏழாவது உராய்வு சம்பந்தமான கேள்வி. ரைட். பொருளொன்று கிடியான கரடானதுமான ஒரு தளத்தில் சீரான வேகத்துடன் இயங்குது. ஒரு பொருள் ஒன்று கிடியான கரடான தளத்துல சீரான வேகத்தோட இயங்குது. சீரான வேகம் என்றால் வேகம் மாறல. அப்படி என்றால் ஆர்முடுதல் நிச்சயம் இருக்கு. அப்ப நாங்க ஏதோ ஒரு விசையை கொடுத்து வேற எடுக்கிறோம் என்றால் அப்ளை பண்ற போஸ் நாங்க கொடுத்துருக்கிற விசை எஃபி எடுத்தோம் என்றால் உராய்வு விசை தளத்துக்கும் பட்டிக்கும் இடையில இயக்கத்தை எதிர்க்கும். பொருள் மாறாவத்தோட இயங்கி கொண்டிருக்குள்ள கதை நினைக்கிறேன். பெரிய விசை ஏதோ ஒரு விசை இருக்க போது இயங்குது. பொருள் இயங்குறது தான் கதை. பொருள் இயங்குவதால் ரைட் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்றபடியால் நாங்க சொல்ல இந்த உராய்வு விசை எப்பாறுன்றது என்ன இருக்கும்? இயக்கவியல் உராய்வு விசை, அதாவது கைனமெட்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கு. எப்பாறுன்றது இயக்கவியல் உராய்வு விசையா இருக்கும். ஆர்முடல் இல்லை என்றால் நியூட்டன் செகண்ட் லோ படி எஃப் சமன் எம்ஏ வச்சால் ஆர்முடல் இல்லை என்றால் வெலை பக்கம் தாக்குற விசை இட பக்கம் தாக்குற விசை சமனாக இருக்கும். எஃப் என்றது எஃப்ஆருக்கு சமனாக இருக்கும். அப்ப இந்த உராய்வு விசைய அதுல சொல்றாங்க, இந்த உராய்வு விசையை அவங்க எஃப்ஆர்ன்றதை எஃப்னு சொல்லியிருக்கு. சரி, அது நேரத்தோட எப்படி மாறும் தான் கேட்டு. நேரத்தோட உராய்வு விசை மாறும். சரி, வளமையாக பெரிய விசையோட உராய்வு விசை எப்படி மாறும்ன்றது ஒரு கிராஃப் நாங்க பிரயோகிக்கிற விசை கூட கூட உராய்வு விசை பொருள் ஓய்வில் இருக்கின்றால் பெரிய விசையை கூட்ட உராய்வு விசை கூடி மேக்சிமம் விசை அடையும். அந்த டைம்ல மேக்சிமம் விசையில அது எல்லை சாமல்லையில் இருக்கும் பொருள். அதுக்கப்புறம் பொருள் இயங்கும் என்றால் இயக்கவியல் உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசையோட கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த உராய்வு விசை மாறாண்டு படிச்சிருக்கு. கேள்வி இது இல்ல. பொருள் இயங்குற கேச காய்ச்சிருக்கு. ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு விசைய பிறகு கூட விசை கூட்டி கொண்டு போகக்கூட உராய்வு விசை பிரிய விசையோட அப்படி மாறும்ன்றால் இந்த கிராஃப். இது பொருள் இயங்குது அப்படின்னா ஒரு கதையும் இல்லை. இயக்கவியல் உராய்வு விசை இருக்கும். ரைட். அந்த இயக்கவியல் உராய்வு விசை டைமோட மாறாது. ரெண்டாவது விட பழக்க தோஷத்துல பிழையாக அந்த மூன்றாவது விட போடக்கூடாது.